கடம் வாசிப்பு ஒரு திறன் வாய்ந்த இசைக்கலை. அந்த இசைக்கருவியை தயாரிப்பது நேர்த்தியான கைவினை கலை. அந்த இரு கலைகள் சங்கமிக்கும் ஒரு செய்தி கலவையை இப்போது பார்க்கலாம். மானாமதுரை தமிழகத்தின் இசை பெருமையாக உலகெங்கும் ஒலிக்கும் கடம் என்ற அற்புதமான இசைக்கருவியின் பிறப்பிடம் இது. 100 ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியம் கொண்ட இந்த மண்பாண்ட தொழிலுக்கு கடந்த ஆண்டு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கி பெருமை சேர்த்துள்ளது. மானாமதுரை கடம் தனித்து நின்று ஒரு பாடலையே உருவாக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தது. இளையராஜா, AR ரகுமான் முதல் கடம் விநாயக்ராம் வரை பல உலக புகழ்பெற்ற கலைஞர்கள் இங்கு வந்து கடம் வாங்கி செல்கின்றனர். ஐநா சபையில் ஒலித்த இந்திய இசைக்கருவிகளில் இதுவும் ஒன்று என்ற பெருமையும் மானாமதுரைக்கு உண்டு. குலாலர் தெருவில் வசிக்கும் ரமேஷ் குடும்பத்தினர் மட்டுமே 12 வகையான தரமான ஸ்ருதி லயத்துடன் கூடிய கடங்களை 4 தலைமுறையாக தயாரித்து வருகின்றனர். இவரது தாயார் மீனாட்சி அவர்கள் குடியரசுத் தலைவரிடம் சங்கீத் நாடக அகாடமி விருது பெற்றவர். இப்போ எனக்கு 55 வயசாகுது. இந்த தொழில் எங்கள் குடும்பத்தில் பாரம்பரியமாக ஒரு 4 தலைமுறையாக செஞ்சுக்கிட்டு வரோம். எங்கள் தாத்தா உலக வேளார் வெள்ளச்சாமி வேளார், எங்கள் அப்பா கேசவன், அப்புறம் எங்கள் அம்மா மீனாட்சி. எனக்கு எனக்கு என் தாய் தந்தை தான் குரு. இந்த தொழிலுக்கு அவங்க தான் குரு. எனக்கு சுமார் 7 வயசுலேருந்து இந்த தொழில் பண்ணிக்கிட்டு வரேன். பரம்பரை ரகசியமாக இருந்த கடம் தயாரிப்பு தொழில்நுட்பம் தற்போது முதல் முறையாக பொதுவெளிக்கு வந்துள்ளது. பூம்புகார் நிறுவனத்தின் முயற்சியால் ரமேஷ் மூலம் 50 பெண்களுக்கு கடம் தயாரிக்கும் பயிற்சி வழங்கப்படுகிறது. அரசு உதவித்தொகையுடன் வழங்கப்படும் இந்த பயிற்சி பெண்களுக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. ரமேஷ் குடும்பத்தினர் எங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் இதை ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் கற்றுக்கிட்டு இருக்கோம். முதல்ல அகல் விளக்குல இருந்து இப்போ பானை செய்கிற வரைக்கும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம். எங்களுக்கு பின்னாடி காலத்தில் எங்களுக்கு இது ஒரு வருமானம் ஈட்டுற தொழிலாக நாங்கள் இதை நினச்சி சந்தோஷமாக செஞ்சுட்ருக்கோம். இது அடுத்த தலைமுறைகளுக்கு, இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் தெரியாது. இனி வர்ற காலத்தில் நாங்கள் எல்லாருமே கற்றுக்குருவோம். அடுத்த தலைமுறைகளுக்கு இது ரொம்ப உற்சாகமாகவும் இதை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். நான் கற்றுக்கிட்டேன்னா எனக்கு ஃப்யூச்சரில் கைத்தொழில் நல்ல இதாக வரும். இதை வச்சு நாங்கள் பின்னுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால நான் கற்றுக்கிட்டேன். சிறப்பு வாய்ந்த கடம் தயாரிப்பு தொழிலுக்கு இப்போது சிக்கல் உள்ளது. கடம் தயாரிக்க தேவையான வண்டல் மண்ணை வைகையாற்றில் இருந்து எடுக்க அதிகாரிகள் அனுமதிப்பதில்லை என்று ரமேஷ் வருத்தம் தெரிவிக்கிறார். குறிப்பிட்ட அளவு மண் கிடைத்தால் போதும் என்றும், எனவே தமிழக அரசு இதில் தலையிட்டு தளர்வுகளுடன் கூடிய அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். மானாமதுரையின் இந்த மண்பாண்ட கலை பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை அளித்து நமது பண்பாட்டு கலையை உலகெங்கும் ஒலிக்க செய்யும் என்பதில் ஐயமில்லை. புதிய தலைமுறைக்காக சிவகங்கை செய்தியாளர் இளையராஜா.